ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக என்ன பார்த்துருப்போம் இந்த ட்ராமாவில்? ஹீரோயின் ரீபான் ஆகிருப்பாங்க. ஹீரோவை லவ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ நம்பியிருக்க மாட்டார் இல்லையா? அதனால் ஹீரோ அவங்களோட ஃபியான்ஸ் எதிர்க்கே கிஸ் பண்ண சொல்லுவார். ஹீரோயினையும் கிஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டின்னு போயிருக்கிறாரு. ஏன்னா அவங்க தலையில் எதனா அடிபட்டிருக்கா, அதனால இந்த மேலே பேசிகிட்டு இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கோசம் டாக்டரும் ஹீரோயினையும் செக் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, என்ன தெரியுது ரிப்போர்ட்டில்? அதான் டாக்டரே சொல்லிட்டாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ காலைல லிஃப்ட்டில் வரும்போது உன் தலையில் எதனா அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நீ ஏன் என்னை நம்பவே மாட்டேங்கிற, எனக்கு உண்மையாகவே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சொல்கிறாரு, நீ சொல்கிறது நீயே நம்புறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு இப்போ உன்னை பிடிக்கிறதுன்னு சொல்ல, எனக்கு எப்போவுமே உன்னை பிடிக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோவும் எப்போவுமே வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமாம் நீ ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்ட்ஸமாக இருக்க, பொண்ணுங்க எப்போவுமே உன்னை சுற்றி இருப்பாங்க, அதோட நீ என்கிட்ட நல்ல விதமாகவே நடந்துக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோவும் சொல்கிறாரு, சும்மா நீ நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, யார்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் சொல்கிறாங்க, என்னால் உன்னை சொந்தமாக்கிக்க முடியல, அதனால தான் உன்னை வெறுத்து நின்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்குன்னு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசினா யாரும் ஒன்றும் நல்லவங்கன்னு நினைக்க மாட்டாங்க, நீ சும்மா காதல் சொல்லிட்டு இருக்கிறதுனால உன்னோட காதல் உண்மையாயிடாது, நீ இதெல்லாம் வேணும் தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அங்கேருந்து ஹீரோயினை விட்டுட்டு போகிறாரு. ஹீரோயினும் உடனே ஹீரோவை பார்த்து கத்துறாங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போறியே அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினையே தூக்கிக்கின்னு சொல்கிறாரு, நான் போன ஜென்மத்தில் உனக்கு கடனாளியாக இருந்திருப்பேன் போல் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினே சொல்கிறாங்க, நீ எனக்கு கடனாளி இல்லை, நான் தான் உனக்கு கடனாளி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சொல்கிறாரு, எந்த ஊரில் கடனாளியை இப்படி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினும் சொல்கிறாங்க, உண்மையை சொல்லப்போனால் கொடுத்த கடனை திரும்பி வாங்குறது ரொம்பவே கஷ்டம், அதுவும் பெரிய பெரிய கடனெல்லாம் வாங்கணுன்னா நீ அவங்க கூடவே இருக்கணும்னு சொல்ல, என் ஹீரோவும் என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், என்னோடய கடன் ரொம்பவே பெருசு, அதை நீ திரும்பி வாங்கணுன்னா நீ என் கூடவே இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. லைஃப் லாங்னா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், வாழ்ந்தாலும் உன் கூட தான், இறந்தாலும் உன் கூட தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஹீரோயினும் வீட்டுக்கு போக சொல்கிறாரு ஹீரோ. ஆனால் ஹீரோயின் கேட்குறாங்க, நான் போகணுமான்ட்டு. ஹீரோவும் ஆமாம் நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ஹீரோ ஷவர் எடுத்துகிட்ருக்கப்போ நடந்ததெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. ஹீரோயின் காரில் உட்காந்து நான் உன்னை லைக் பண்ணுறேன்னு சொன்னது, ஹாஸ்பிட்டலில் நான் அவங்க கூட எப்போவுமே இருப்பேன்னு சொன்னது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்து இதெல்லாம் உண்மையான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஹீரோ யாருன்னு போய் பார்க்குறப்போ ஹீரோயின் தான் இருக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இவ என்னை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே விட மாட்டாளா, ஆனால் நான் இவ வரத்துக்கோசம் தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு கதவை திறக்கிறாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுடுறாங்க. உடனே ஹீரோ என்ன வேணும்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட கிட்டி எனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கையை காட்ட, ஹீரோவும் உடனே ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவங்களோட கையை கழுவி விட்டுன்னு இருக்காரு. சொல்கிறாரு, நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன், அது கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். ஆமாம் எதுக்காக உன்னோட பூனை உன்னை கடிச்சிச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, ஒரு வேளை நீ நான் அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடல போல இருக்கு, அதனால தான் என் மேலே கோபமாக இருக்குது, இங்கே பாரு நான் திரும்பி அங்கே போக மாட்டேன்னு சொல்ல, ஹீரோவும் கேட்குறாரு, அங்கே போக மாட்டேன்னா எங்கே இன்றைக்கி தங்குவேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினும், நான் இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் உன் கூடவே தங்கிக்கிறேனே, ஆனால் ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் எந்த வாழ்த்தனமும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோவும் கேட்குறாரு, ஓ இதுக்காக தான் இந்த நாடகம் ஆடினியான்ட்டு. ஹீரோயினும் சொல்கிறாங்க, நான் நாடகம்லாம் இல்லை, என்னை நீ நம்பலைன்னா நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவும் அந்த ரூமுக்கு போய் அந்த பூனையை பார்த்துட்ருக்காரு. இந்த பூனை ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த பூனையை உனக்கு கடிக்கிறதுக்கு வந்து சொல்லி கிட்ட போய் பார்க்குறாரு. ஹீரோயினும் அந்த பூனை கிட்ட கையை வைக்கலான்னு போகிறப்போ அந்த பூனை ஹீரோயினை கடிக்க வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயந்து போய் ஹீரோ மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அந்த பூனை மேலே கை வைக்கிறப்போ மட்டும் அந்த பூனை அன்பாக அமைதியாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பூனையை ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க, நான் உன்னை எவ்வளோ சோறு போட்டு தீனி போட்டு குண்டாக்கி வச்சுருக்கேன், அதுக்காக கொஞ்சமாவது உண்மையாயிரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இங்கே ஹீரோயினை கீழே இறங்க சொல்கிறாரு.
ஹீரோயினும் கீழே இறங்குறாங்க. அந்த பூனை உடனே ஹீரோயின் மேலே கோவப்பட்டு கத்த ஹீரோயினும் பயந்து போய் ஹீரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ மட்டும் நான் அவங்க கூட தங்கிக்கிறேன், இன்னைக்கு நான் இங்கே தங்கினேன்னா இது நான் என்ன பண்ணனே தெரியல சொல்லி கெஞ்சதை பார்த்தோன்னே ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சி கேட்குறாங்க, நான் என்னோட ஃப்ரெண்டை என்னோட பூனையை பார்த்துக்க சொல்கிறேன், நான் இங்கேயே தங்கிடுவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சொல்கிறாரு, அப்போ உன்னோட ஃப்ரெண்டையே அந்த பூனையை தூக்கிட்டு போக சொல்ல அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை என்னோடய பூனைக்கு அதோட பெட்டு எதுன்னு நல்லாவே தெரியும், அதனால் அது எங்கேயும் போய் தங்காது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்கிறாரு, அது ஒரு பூனை, அதுக்கே அதோட பெட்டு எதுன்னு தெரியுது, ஆனால் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நான் ஒரு மனுஷி, எனக்கு மனுஷங்களை மட்டும்தான் அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி உனக்கு எதனா பேய் பிடிச்சிருக்கான்னு கேட்டு ஹீரோயினியை மடியில் உட்கார வச்சு அமைதியாயிரு, நான் உன்னை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னென்ன செக் பண்ண போகிற அப்படின்னு கேட்க ஹீரோவும் அமைதியாயிரு, அசையாத, நான் உன்னை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நீ என்ன பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்கிறாரு, ஹீரோயினி இப்போ இங்கே யாருமே இல்லை, இப்போ நீ எனக்கு கிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோயினி தயங்குறாங்க. இப்போ எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினையும் கிஸ் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு உள்ளே நுழைஞ்சிடுறான். அங்கே ஹீரோவும் ஹீரோயினி கிஸ் பண்ணி இதை பார்த்து இவன் அதிர்ச்சி ஆயிடுறான். ஹீரோயினிக்கு அவனை பார்த்தோன்னே வெக்கமாயிடுது. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட சொல்கிறான், ஹீரோ என்னை மன்னிச்சிடு, நான் இங்கே வரலன்னு நினச்சிக்கோ, நான் எதுவுமே பார்க்கல, நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்கள், நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு அவன் போய் வெளியே நின்றுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோ கூப்பிட்ருப்பார் இல்லையா ஹீரோயினுக்காக, அந்த டாக்டர் தான் வர்றாரு. இவனை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஆச்சு, உள்ளே ஏதோ காட்டு நாயை பார்த்த மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்கே அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சொல்கிறான், உள்ளே காட்டு நாய் மட்டும் இல்லை, ஒரு பூனையும் இருக்குது, ரெண்டும் சண்டை போட்டுட்ருக்கு, அதுங்க சண்டை முடிகிற வரையும் நம்ம வெளியே சுட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்காரு, என்னாச்சு இப்போ உனக்கு என்னை கிஸ் பண்ண வேணாமா, அப்போது அங்கே அவ்வளோ மீடியாவுக்கு முன்னாடி நீ என்னை கிஸ் பண்ணியே, இப்போ என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தோன்னே இவ்வளோ வெக்கப்பட்டுருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, மீடியாக்காரங்க விஷயம் வேறு, ஆனால் இவர் உன்னோட ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீ இனிமேல் நம்ம ஓப்பனாக ரொமான்ஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமான்றாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அப்போ நீ என் கூட வெறும் அஃபேரில் இருக்க மட்டும் தான் விரும்புறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அப்படிலாம் இல்லை, நீ தான் என்னை உன் கூட ரொமான்ஸ் பண்ணவே விட மாட்டேங்குது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இன்றைக்கி மட்டும் எத்தனை தடவை நீ என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே, என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்து, இனிமேல் நம்ம ஓப்பனாகவே ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறாங்க. டாக்டர் கதவு தட்டின உடனே ஹீரோ போய் கதவு திறக்கிறாரு. டாக்டர் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நீ உள்ளே ஏதோ நாயை பூனையும் சண்டை போடணுங்குதுன்னு சொன்னியே, ஹீரோ நீ எப்போதுலேருந்து பூனையை வளர்க்க ஆரம்பிச்சேன்னு கேட்க ஹீரோயின் வர்றதை பார்த்தோன்னே டாக்டருக்கு ஷாக் ஆகிடுது. அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை பார்த்ததும் விசாரிக்கிறான், எப்படி இருக்கீங்க அண்ணின்ட்டு. டாக்டருக்கு இன்னுமே ஷாக் ஆகிடுது. டாக்டர் மெதுவாக அந்த ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட போய் நீ இவங்க 2 பேரை பற்றி தான் வெளியே பேசிட்டு இருந்தியான்னு கேட்க டாக்டர் அமைதியாக இருக்க சொல்லி சிக்னல் காட்டிகிட்ருக்கான் அந்த ஃப்ரெண்டுக்காரன். டாக்டரும் அமைதியாகிடுறாரு. ஹீரோ இவங்க 2 பேரையும் உள்ளே கூப்பிட்றாரு. 2 பேரும் வந்து உக்காந்தோடனே ஹீரோயினை கூட்டின்னு போய் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு 2 பேரும் பார்த்தோன்னே அவங்க 2 பேருமே சங்கடமாகிடுது. டாக்டர் யோசிக்கிறாரு, ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரும் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருக்க இங்கே ஹீரோயினை கேட்குறாரு, என்ன இப்போது நான் ரொமான்டிக்காக இல்லைன்னு உனக்கு தோணுதா, அப்படி தோணுதுன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் பெட்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வெக்கப்பட்டுக்குன்னு ஓடலான்னு பார்க்குறப்போ ஹீரோ பிடிச்சி வச்சுக்கின்னு குளிக்கிறதுக்கோசம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீயும் என் கூட வந்து குளிக்க போறியான்ட்டு. அதுக்கு ஹீரோ மூளை ரொம்ப தான் யோசிக்குது, நான் உன் கூட வரல, நீ தான் போய் குளி, நான் உனக்காக போய் துணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை போய் குளிக்கிறதுக்கோசம் போயிடுறாங்க. இங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான் ஹீரோவை, பிரதர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்க்குறேன், ஆனால் இது ரொம்ப ஹை லெவல் ரொமான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பொறாமப்படுறதை நிறுத்து, உங்ககிட்ட யாரும் ஃப்ளோட் பண்ணலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு ஹீரோயினுக்காக துணி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வேக்சின் போட்டுக்கிறாங்க.
பூனை கடிச்சதுக்காக. ஆனால் ஹீரோயினுக்கு ஊசி போடும்போது அந்த வலியை ஹீரோவுமே உணர்றாரு. என்ன இது, ஹீரோயினுக்கு போடும்போது எனக்கும் அந்த வலி வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயின் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. அதுக்கு ஹீரோ ஒன்றும் இல்லை, ஏன் உன் முடியை காய வைக்கல அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் காய வச்சேன்னா டாக்டரை வெயிட் பண்ண வைக்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவே ஹேர் ட்ரையர் எடுத்துன்னு வந்து ஹீரோயினோட முடியை காய வச்சிட்ருக்காரு. அப்போ ஹீரோ இதெல்லாம் கனவா பொய்யான்னு யோசிச்சுட்டு ஹீரோயினை பற்றி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயினுமே கிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ டைரெக்டாகவே கேட்டுறாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ ஹீரோ மறுபடியுமே கேட்குறாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. அதுக்கு ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. ஹீரோவோட ஆஃபீஸில் ஒரு ட்ராயர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் வெட்டிங் ரிங் இருக்கும். அதை போட்டு பார்த்துட்டு அழுகுறாங்க. ஹீரோ நான் உனக்கு தகுதியானவங்களே இல்லை, நான் அழகாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இது ஹீரோன்னு யோசிச்சு பார்த்துட்டு இப்போ ஹீரோக்கிட்ட எனக்கு சம்மதம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட யோசனைனா வேறு எங்கேயோ இருக்குது. நீ என்கிட்ட எவ்வளோ நாளைக்கு போய் சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அப்போது ஹீரோ கேட்குறாரு, நான் உனக்கு கொடுத்த வார்னிங் ஞாபகம் இருக்கா, நீ என்கிட்ட பொய் சொன்னேன்னா நான் உனக்கு என்ன தண்டனை கொடுப்பேன்னு தெரியும்ல, நான் உன் கையை கட்டி போட்டு ஒரு நைட்டு முழுக்க உன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினையும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருவேளை நீ அதை பண்ணலன்னா நான் அந்த தண்டனையை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இதை கேட்டவுடனே செம்ம ஷாக் ஆகிடுது. ஹீரோ கேட்குறாரு உனக்கு இது மாதிரி பேச வெக்கமா இல்லைன்னு. அதுக்கு ஹீரோயின் உனக்கே இல்லாதப்போ எனக்கே வெக்கம் வரப்போகுதுன்னு கேட்க ஹீரோவும் சொல்கிறாரு உனக்கு என் தண்டனையை பார்த்து பயமாகவே இல்லையான்ட்டு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு ஏன் பயம் வரப்போகுது, நான் உன்னை லைக் பண்ணுறேன், நீ என்னை லைக் பண்ணுற, இதில் ஏன் பயம் வரப்போகுது, சரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு கேட்க அதுக்கு அவரும் நீ விரும்பினா எந்த நேரத்துலையுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறாரு. அங்கே நிறைய மெய்டுங்க நிறைய ஜுவல்ஸு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜுவல்லரி எல்லாம் உனக்காக தான், இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. 2 பேரும் போய் ரெடி ஆகிட்டு வராங்க. 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் சின்ன பசங்களாம் இருக்கிறப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லுவார் நீ அந்த நட்சத்திரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கான்ட்டு. அதுக்கு ஹீரோயினி நீ ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்க, நான் எப்படி அந்த நட்சத்திர அளவுக்கு அழகாக இருப்பேன் அப்படின்னு கேட்க ஹீரோ அதை யோசித்து பார்த்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ அங்கே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஹீரோ தான் போய் கதவை திறக்கிறாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வந்திருக்காங்க. அவங்க கேட்குறாங்க ஹீரோவை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் முடியுது. தேர்ட் பார்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பக்கத்தில் அந்த ஹைப்பன் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.